ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து என்ன வீடியோ பார்த்தா டே 2 வந்து நாங்கள் எங்கெங்கே போகணும் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆயாச்சு. காலையில் எழுந்திரிச்சாச்சு. டே 2 இன் ரெசார்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து டாய்லெட்ரிஸ்லாம் இன்க்ளூட் போட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஷாம்பு நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரூம் டூர் போட்டிருப்பேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஷாம்பு, சோப்பு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கொடுத்துருவாங்க. அப்புறம் டிஷ்யூஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட்டு ப்ரஷ்ஷும் இல்லை. காலையில் எழுந்துச்சு வாங்க போகிறது செம்மையாக இருக்குது. அங்கே வாங்க அப்படியே இறங்கி இப்படி வெளியே வந்தோம்னா முன்னாடி பெரிய லான். இங்கே தான் வந்துட்டு கேம்ப் ஃபயர் போடுவாங்களாட்டு இருக்குது. நேற்று போடல. இதில் மெனு கார்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா கேம்ப் ஃபயர் ஆன் ரெக்வஸ்ட்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி சொல்லி பார்க்கலாம், ஐயா கேம்ப் ஃபயர் போடுங்க இன்றைக்கி ஒரு நாளில் எப்போ அப்படின்னு. கேம்ப் ஃபயர் போட்டாங்கன்னா அதை வந்துட்டு நாங்கள் எடுத்து போடுறோம். நிறையா வந்துட்டு இந்த ரெசார்ட்டில் என்னென்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லாத தான் குறை. ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் ஒருத்தர் ஸ்விம் பண்ண போகிறதில்ல இத்தனை குளிரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் செட் ஆகும். சண்டேன்ற சம்மர்ஸ் டைமில் வந்துட்டு செட் ஆகும். அப்படியே வந்துட்டு ரூம் விட்டு மேலே வந்தோம். சன்ரைஸ் ஆகும், அது காட்டலான்னு பார்த்தோம். பட் சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியும். சன்ரைஸ் ஆகலை, நாங்கள் தான் ரைஸ் ஆகிட்டோம். ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. வந்து பார்த்தோம்னா நம்ம பரவாயில்ல. அது ரெசார்ட் இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் தெரியுமா, எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. நம்ம ரெசார்ட்டோட டாப் ஆங்கிள் தெரியுது. அது தெரியுது, அந்த அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க. நம்ம ரூம் அதுதான், கீழே இருக்கிற ரூம். எங்கள் ரூம் இப்படி அழகாக தெரியுது பாருங்க. ஆனால் உண்மையிலேயே சூப்பரான ரெசார்ட்டுங்க. 2000 ரூபா 2500 பட்ஜெட்டில் இல்லை மச்சா. அது ஆக்சுவலாக 4500 ரூபாய் நம்ம போட்டுருந்துச்சு. அது மேக்ஸிமம் வந்துட்டு ஆஃபர் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஆனால் ரொம்ப நீங்கள் வந்து தேடணும். நானும் 2-3 நாளாக வந்து உட்காந்து ஒன்றுனா ஒரு இதாக நீங்கள் தேடி பாருங்கள். அதாவது வந்து ஒவ்வொரு சைட்டாக காமனாக இருக்கிற சைட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். மேக் மை ட்ரிப்பு, அதுக்கப்புறமா booking.com, அப்புறம் வந்து ஓயோ ரூம்ஸு, ஃபேப் ரூம்ஸு, ஃபேப் ஹோட்டல்ஸு, அது இல்லாமல் வந்து இது booking.com சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் மேக் மை ட்ரிப் அட்வைசரில் போய் பாருங்கள். ட்ரிப் ட்ரையாங்கில் போய்ட்டு என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி வந்து காமனான இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து நீங்கள் வந்து டேக்ஸோடு சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒரு 400-500 எக்ஸ்ட்ரா, ஒரு 400 எக்ஸ்ட்ரா தர வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் தராங்க, பஃபே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வேணுன்றதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 400 நம்ம கம்மியாக வருதுன்னா கூட அது நமக்கு வந்து ஒரு லாபம் தான். அந்த மேலே இருக்கிற ரூம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸ் போல் என்னன்னு தெரியல. கீழே கிரவுண்டில் இருக்கிற பார்த்தீங்களா, அதான் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். எங்களுக்கு வந்து கார்டன் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பால்கனி இருக்குது. அப்புறம் இந்த லைனில் இருக்கிறதெல்லாம் வேறு ஏதோ டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் போல். அதே மாதிரி பேக் சைடு இருக்குது, அது தனியாக வேறு ஏதோ ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே போவாங்க பாருங்க. அப்படியே சூப்பராக வந்துட்டு இந்த ரோட் ஒட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு செம்ம அழகாக க்யூட்டாக இருக்குது. கொடைக்கானல் ஒரு தனி அழகு தான் போல். வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு நல்ல செம்மையான சுடுதண்ணி ரூமில். சுடுதண்ணி குளிக்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. குளிச்சுட்டு முடிச்சு வெளியே வந்தோம்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காக்கர்ஸ் வாக்கு. அப்படியே இந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் காக்கர்ஸ் வாக். ரெசார்ட் பக்கத்தில் எல்லாமே இருக்குது. போட்டிங் இருக்குது, லேக் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, ஆப்போசிட்டில் இன்னொரு கார்டன் இருக்குது. அப்புறம் அந்த காக்கர்ஸ் இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால நடந்தே போயிடலாம். ஆமாம், அப்படியே வந்துட்டு போயிட்டு காக்கர்ஸ் வாக்க பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அது என்னது காக்கர்ஸ் வாக்கா என்னமோ வாக்கு. இப்போ இங்கே பாருங்க, பின்னாடி காம்பவுண்ட் தெரியுது இல்லை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெசார்ட். இப்போ அந்த காக்கர்ஸ் வாக் தான் போகலான்னு போய்கிட்டு இருக்கிறோம். கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அம்பர்லா நியூஸ் பேப்பர் எல்லாமே தர்றாங்க. அம்பர்லா எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. எப்போ வேணாலும் கொட்டுன்னு கொட்டலாம். பெரிய அம்பரலா, 2 பேரும் ஒரே அம்பரலா அது நின்றுக்கலாம். செம்ம மேடுங்க, ஏற முடியல. சாப்பாடு வேறு வந்துட்டு ஹெவியாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌடாக இருந்தனால வீடியோ எடுக்கல. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து என்ன டிஷ்ன்றது, ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் பேசிக்காக எப்போவுமே இருக்கும் போல். ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் ஒரு நாளுக்கு சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மா ரிட்டன் வரையில காலையில் இங்கே தான் டீ குடிச்சோம். கரெக்டாக அந்த கார்னரில் இருக்கிற டீ கடை வந்தாச்சு. க்ரோக்கர்ஸ் வாக்காது
ரெசார்ட்டை ஒட்டியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ராக்கர்ஸ் வாக் தான் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். இங்கே வந்து உங்களுக்கு வேலி வியூ, மவுண்டெயின் வியூ, அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டு, டால்ஃபின் நோஸ் வியூ, அதாவது நம்ம நேற்று டால்ஃபின் நோஸ் போயிருந்தோம், அதோட வியூ இங்கேருந்து தெரியும்னு சொல்லி போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குறிஞ்சி கார்டன், வைகை டேம் வியூ பாயிண்ட்டுக்கு, அது டெலஸ்கோப் ஹவுஸு, இது எல்லாமே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சிட்டி வியூ, அதுக்கப்புறமா ஓல்டு கொடைக்கானல் வியூ, இது எல்லாமே வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது நிறைய ஃபுல்லாக ஃபாகாக இருந்தனாலேயே நிறைய பிளேஸ் வந்து பார்க்கவே முடியல. க்ரோக்கர்ஸ் வாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் வந்துட்டு எடுக்கணும்னாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. டிக்கெட் எடுத்துட்டு சொல்கிறோம் நாங்கள். அப்படியே செம்மையாக அந்த மிஸ்ட் ஏறுது பாருங்க, செம்மையாக. அப்படியே போவோம் நம்ம க்ரோக்கர்ஸ் வாக்கு. பார்த்தீங்கன்னா 8 ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. 20 ஈச். ஒருத்தருக்கு 20 ரூபா. நீங்கள் மொபைல் ஃபோனு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருந்தால் வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா வந்துட்டு அதுக்கு 30 ரூபா. மொபைல் அப்படி பார்த்தா எல்லாருமே தானே வச்சுருப்பாங்க. எல்லாரும் 30 ரூபா இப்போ கொடுத்துக்கோ மாட்டிருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் முன்னொரு காலத்தில் வந்துட்டு ஃபோட்டோ கேமராவுக்கு ஒரு சார்ஜ், வீடியோ கேமராவுக்கு ஒரு சார்ஜுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ உள்ளே வந்துருச்சு. வாக் பண்ணி போயிட்டு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 20 மினிட்ஸ் வாக் அப்படின்னாங்க. நாங்கள் பார்க்கும் இடங்களை எல்லாம் உங்களுக்கும் காண்பிக்கிறோம். செம்ம சீனாக இருக்குது. கீழே கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது, இருந்தாலும் முரட்டு சீன். குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தெரியறதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங், ரெசார்ட்ஸாட் இருக்குது. சூப்பராக இருக்குது. வெக்கேஷன் டைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மே மந்த்து, ஏப்ரல் மந்த்து அந்த மாதிரி வர்றதை விட இந்த மாதிரி வந்து யாருமே இல்லாமல் வரோன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். வந்து எல்லா பக்கம் பிளேசஸ் பார்க்கறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குளிரை பார்க்காம இந்த நவம்பர் மந்த்து, அக்டோபர் மந்த்து போல் வந்தோன்னு வச்சுக்கோ, குளிரை பார்க்காம வந்தோம்னா கொஞ்சம் பிளேசஸும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம், கூட்டம் இருக்காது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஆனால் வெக்கேஷன் டைம்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். அப்படியே பாருங்க, அங்கிட்டு இருந்து அப்படியே மிஸ்ட் ஏறி வருது. செம்மையான வியூ. ஓகே, அப்படியே ஹோட்டல் தெரியுது இங்க இருந்து பார்த்தா. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது சிட்டி வியூன்னு நினைக்கிறேன். சிட்டி அழகா தெரியுது பாருங்க. அப்படியே ரோல் பண்ணோம்னா இந்த பக்கம் வந்துட்டு செம்மையா இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு மூவ் ஆகி போவோம். இந்த க்ராக்கர்ஸ் வாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன வியூஸ்லாம் வந்து அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் போகிற வழியில் அப்படியே ஒரு வியூஸாக பார்த்துட்டே போய்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இங்கே உள்ள எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா வியூஸ் பாயிண்ட்டும் ஒரே ஸ்டெச்சில் பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். இது ஆனால் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நார்மலான இதுதான். சார், அந்தந்த வியூ பாயிண்ட்ல வந்துட்டு போர்டு இருக்குங்களா? இப்போ இந்த டால்ஃபின் நோஸ் வியூ அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, நம்மளா பார்த்துக்க வேண்டியதானே? அப்படியா? வைகை டேம் வியூங்கிறாங்க. ஓகே, இது வைகை டேமா? இது வைகையா? இவ்வளோ பெரிய டேமா வைகை டேமு? அப்படிங்களா? அங்க தண்ணியாடு தெரியுது ஒரு கொஞ்சம். அது புல்குட்டியும் அது ஏதோ ஆறாட்டு இருக்குது. அங்கங்க குட்டி குட்டி போர்டு வச்சிருந்தாங்க, நின்று பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்துட்டு சம்மர் டைம்ல, சம்மர் வெக்கேஷன்ல வந்துட்டு குளிர் பிரதேசங்களை நோக்கி வந்துட்டு எல்லாம் ஓடுவீங்க, கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்துட்டு வரலாம்னு. ஆனால் வந்துட்டு அந்த குளிர் டைமில் வந்து குளிர் பிரதேசத்தை பார்க்குறது தான் வந்துட்டு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. சரணாலயம் இதுதான் இருக்குது. ஒவ்வொரு அந்த சரணாலயத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொன்றுக்கு இது பண்ணி போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே கடையெல்லாம் எதுவுமே திறக்கல, இனிமேல் தான் திறப்பாங்களா என்னமோ. அப்புறம் அங்கே மட்டும் திறந்துடுவாங்களா, உள்ள கடையும் தான் திறப்பாங்களா இருக்கு. நம்ம சீக்கிரமாக வந்துட்ட மாட்டிருக்குது. அம்மா, இந்த கடையெல்லாம் எப்போ திறப்பாங்க? 10 மணி ஆங்களா? Time is 9:21. இப்படி போயிட்டு திரும்பி இதே வழியில் தான் வரணுமா? வெளியே அங்கிட்டு போகலாமா? நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு இங்கிட்டு தானே வரணும். டெலஸ்கோப் ஹவுஸு, என்ட்ரி ஃபீ 5 ரூபாய். வந்து டெலஸ்கோப்பெல்லாம் வந்துட்டு வரப்போ பார்க்கலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. உள்ளே இருக்கிற எந்த கடையுமே திறக்கல. நம்ம எண்டில் போய் உட்காந்துக்கலாம். மிஸ்ட்டு போனது ரிட்டன் வரல, அதுக்குள்ளே கடையெல்லாம் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா திறக்கிறாங்க.
ஓகே, நாங்கள் மொத்தமாக அது கடைசி வரைக்கும் வாக் போயிட்டு ரிட்டர்ன் வரையில் அந்த கடைகளையும் சேர்த்து காட்டுறோம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக ஷூட் பண்ணோம். அந்த ஃபாக் வந்து நவுறும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு மிஸ்டெல்லாம் வந்துட்டு கவர் ஆயிருச்சு. நான் அதில் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் எங்கே வந்துட்டு டேம் இருக்குதுன்னு. இப்போ டேம் தெரியல. டேம் அந்த இது மறைச்சிருக்குது பாரு, இந்த மேகம் மறைச்சிருக்குது. அப்படியே அந்த ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. சரியான சீனாக இருக்குது இந்த வாக்கு வந்ததில். சுவாதி அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிறா. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. நாங்கள் இந்த மிஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டுன்ட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். மணி 10 மணிக்கு மேலே ஆகுது. சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த டால்ஃபின் நோஸ்லேருந்து பார்த்து அந்த குட்டி வில்லேஜ் அங்கே இருக்கிறதான் நினைக்கிறேன். ஒரு வில்லேஜ் காமிச்சாங்களே எனக்கு, அந்த டால்ஃபின் நோஸ்ல இருந்தா இல்லை அந்த மவுண்டைன் வியூல இருந்து காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டால்ஃபின் நோஸ் தெரியும்னாங்க, எங்கே இருக்குன்னு தெரியல டால்ஃபின் நோஸு. செம்மையா இருக்குது அப்படியே வியூ பார்க்கறதுக்கு. அப்படியே பாருங்க, செம்மையா இருக்குது. ஆமாம், அதான் தேனியா என்னமோ, தேனியா கம்பமா என்னன்னு தெரியல. வாங்குறதுன்னா பாரு, பேரா இருக்குதா? கொடைக்கானல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கு. ஓகே, அடுத்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குது. எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில் ஒவ்வொரு மேக்னெட் ஒட்டி வச்சிருக்குது. பில்லர் ராக்க மென்ஷன் இதே வாங்கிக்கலாம். கொடைக்கானல் வாங்கிட்டா எவ்வளோங்கண்ணா? 100 ரூபாயா? அந்த கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் உட்டன் ஸ்பூனும் வந்துட்டு வாங்கணும். இது ஊறுகாய் ஜாடியில் போடுறதுக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் ஓட்டணும். சுவாதியோட லட்சியம் என்னன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஃபுல் பண்ணோம் மேக்னெட்டோட. நிறைய உள்ள சொட்டர கடை தான் இருக்க மாட்டேங்குது. ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது. காரப்பூரி சாப்பிடுகிறாயா? ஐயோ, டெலஸ்கோப் 5 ரூபா கொடுத்தா பார்க்கலாமாம்மா? வா, தெரியும்பா. அப்படியே போவோம், டெலஸ்கோப் பார்க்கறதுக்கு போகலாம். அப்படியே உள்ள அப்படியே ஆப்போசிட்ல இது டெலஸ்கோப் வியூ பார்க்க போவோம் நம்ம. டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கொடைக்கானல், அதுக்கப்புறமா இந்த சர்ச் வியூ அதெல்லாம் வந்து தெரியும்னு சொன்னாங்க. அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபாக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஃபாகாக இருந்தனால அந்தளவுக்கு வந்து டெலஸ்கோப்பில் தெரியல. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பைனாக்குலர் கொடுத்தாங்க. ஸோ அதில் போய் சைடில் போய் பாருங்கள், அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் தான் வச்சு பார்த்தேன். அதில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுது. ஃபாக் வந்து ஓரளவுக்கு நவுந்துருச்சு. அப்போ போறதுக்குள்ள பைனாக்குலர் கொடுத்தாங்க. அதில் நான் போய் பார்க்குறேன்ட்டு வந்துட்டு ஓடுறா. கண்ணாடி ஓட்டாலே பிரச்சனை தான். நான்லாம் பாரு, குரங்கெல்லாம் பார்த்தா உனக்கு அந்த பில்டிங்கே தெரியல. என்ன தெரியுது? தெரியுதா? புகையா தெரியுதா? இல்ல பார்த்துட்டு இருக்கிறா ஜாலியா. நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி வெக்கேஷன் டைம்லலாம் வந்தீங்கன்னு வைங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். வெக்கேஷன்லாம் இல்லாத டைம் வந்தீங்கன்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு மஞ்சள் கலர் பில்டிங் தெரியுது பாருங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது. ஹலோ கொடைக்காரம்மா, நடங்க. கொடைக்கானல்ல இத்தனை ஐஸ்கிரீம் கடை எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. மஞ்சள் கலர் தெரியுது பாருங்க, அதான் டெலஸ்கோப்ல பார்த்தோம். இந்த கிராக்கர்ஸ் வாக் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே அவ்வளோ வியூ பாயிண்ட் எதுவுமே தெரியல. நாங்கள் மறுபடியும் நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு. நாளைக்கு நான் வந்து மறுபடியும் இன்னொரு டைம் இந்த வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். விட்டு வெளியே வந்ததையுமே அந்த கார்னரில் வந்து இந்த டீ கடை போட்டுருக்காங்க. காலையிலேயே டீ குடிச்சாலும் அந்த ப்ரெஸ் வாங்க போனப்ப டீ சூப்பராக இருந்துச்சு. அதனால இன்னொரு டீ குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றுக்கிறோம். 2 டீயை போடுங்க. நல்ல சூடாக, எவ்வளோ சூடாக போட முடியுமோ அவ்வளோ சூடாக போடுங்க. குடிச்சிட்டு போகலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.